கிரேக்கர்களாக பிறப்பது ஒரு பெரிய பாக்கியம், அதிலும் ஞானம் உள்ளவர்களாக பிறப்பது இன்னும் பெரிய பாக்கியம். அது வந்து ஸ்பெஷல் கிளாஸுங்கிறாங்க. நாங்கள்லாம் வந்து தலையிலேருந்து பிறந்தவர்கள், நீங்கள்லாம் காலுக்கு கீழே தூசிகள் காலிலேருந்து பிறந்தவர்கள். என்ன அடிக்கிறார்? ஒரே ஐடியா. என்ன சொல்கிறாரு? சகலத்தையும் எப்படி படைத்தாரா? ஒரே இரத்தத்தினால. என்ன ஒரே இரத்தம்னா ஏன் சொல்கிறார்? ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. என்ன அர்த்தம்? அவருடைய அர்த்தம் என்ன? என்ன சொல்ல வர்றார்? ஒரே இரத்தத்தினாலே பட்சபாதம் இல்லை, பட்சபாதம் இல்லை, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படின்னா. பேதுருவானவர் கொர்நேலி வீட்டில் ஆரம்பிக்கும் பொழுது 10வது அதிகாரம் 34வது வசனத்தில் அப்படி தான் ஆரம்பிக்கிறார். பட்சபாதம் உள்ளவர் அல்ல, யூதர்களாகிய எங்களுக்கு எப்படியோ பிரஜாதிகளாகிய உங்களுக்கும் அப்படி அப்படிங்கிறார். சரி, ஒன்று. வேற என்ன சொல்றாரு? ஒருவருக்கும் தூரமானவர் இல்லை, எல்லாருக்கும் சமயமாக இருக்கிறார். அதாவது நாம் கூப்பிடும் பொழுது நமக்கு சமயமாக இருக்கிற ஆண்டவரை போல வேற யார் உண்டு அப்படிங்கிறாங்க. அவரை மிகவும் சமீபமாய் பெற்றிருக்கிறவர் பாக்கியவான்கிறாங்க. ஓகே, 1 2. வேற என்ன? எல்லாருமே சமமாய் உள்ளவர்கள், யாரும் ஏற்றதாழ்வு கிடையாதுங்கிறார். அதுக்கு அடுத்தா வேற என்ன சொல்றாரு? பூமியின் மீதெங்கும் என்று குறிப்பிடுகிறார். பூமியின் மீதெங்கம், அதாவது ஒரு பகுதியில் அப்படின்னு சொல்லல. ஏன்னா இவங்களுடைய மனப்பாங்க என்னன்னா, இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் தான் பெருசு உலகத்திலேயே. அதுலேயும் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலையும் அதை விட அதிகமாக எது பெரியதுன்னா இந்த அத்தேனே பட்டணம் தான் பெருசு. அப்படிங்கும்போது இவர் என்ன சொல்றாரு? அத்தேனே பட்டணம் எனக்கு ஜுஜிபியா, உலகம் முழுசும் தான் எனக்கு முழுசும் எனக்கு வேண்டும். மனுஷனை தேவ சாயலாகவே உண்டாக்கினார், அதன் மூலமா எல்லாம் ஒரே ரத்தத்தினால உருவாகும். ஒரே ரத்தத்தினாலே தேவ சாயலாக ஜீவ சுவாசத்தை ஊற்றினார். ஆதாம்ல ஜீவ சுவாசத்தை அவன் ஜீவ ஆத்மாவானான். அப்ப வந்து அதுல இருந்து தான் தோன்றுனது. என்ன சொல்ல வர்றாரு? இவங்க வந்து இவங்களுடைய மனப்பாங்க என்ன, இவங்களுடைய கருத்து என்ன? இந்த யாருமே படைக்கலை, அவங்கவுங்கள தனித்தனியாக படைத்து வந்தார்கள். அது ஆட்டம் உருவாயினுச்சு. ஆட்டம் இல்லை, ஆட்டம் அணுவிலிருந்து உருவானவர்கள். அதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றாங்க? அது எதர்ச்சியாக வந்தது, இயற்கையாக வந்தது, அப்படின்னு வந்து அதாவது தலையில இருந்து கழுத்துல இருந்து காலில் இருந்து இப்படி தனித்தனி குரூப், தலையில இருந்து தோல்ல இருந்து அப்புறம் வயிற்றுல இருந்து காலில் இருந்து கால் தூசியில இருந்து பிறந்தவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கு தான் அவர் சொல்றாரு, நான் ஒருத்தனை படைச்சேன், அதன் மூலமாக எல்லாரும் படைக்கப்பட்டீர்கள். ஒரே வித்து ஒரே தாய் தந்தை அப்படின்ற மாதிரி ஒரே வித்து. அதுக்கு அடுத்ததாக நாம் இப்பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தாவீதுடைய வம்சத்திலே வந்த அதே வித்து, அவர் மூலமாக புதிய ஆத்மாவின் மூலமாக புதிய ஆவியின் மூலமாக மறுபடியும் பிறக்கப்பட்டிருக்கிறோம். இதுல ஏற்றத்தாழ்வே கிடையாது.